vlog தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். நாங்கள் வந்து வீராம்பட்டினம் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நாங்கள் கிளம்பிட்டோம், வண்டி எடுக்கிறோம். வண்டியில் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 ட்ராவலில் தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 4:30 மணி இருக்கும் கிளம்பியாச்சு. ஆனால் வெயில் பயங்கரமாக பொழக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், போகிற வழியெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த கோயிலில். எப்போதுமே வந்து ஆடி 5வது வெள்ளி பெரிய பிரம்மாண்டமாக வந்து திருவிழா நடக்கும் பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஆர்ச்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் குளமும் இருக்குது, பீச்சும் இருக்குது. பீச்சு ஒட்டி தான் இந்த கோயில் இருக்குது. என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா செங்கழனி அம்மன். இது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இன் அண்ட் அரௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் பற்றி நல்லா தெரியும். ஏன்னா ஃபேமஸாக தேர் திருவிழா இங்கே நடக்கும். ஸோ அதுக்கு போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம முன்னாடியே வந்துட்டோம். 1 வீக் முன்னாடியே வந்துட்டோம். தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே சாமி பார்க்க போயிட்டோம். ஸோ சாமியும் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. பேரிக்கா இந்த கோயிலில் தாங்க இந்த சீசனில் இந்த திருவிழாவுக்கு போகும்போது பேரிக்காய் நிறைய இங்கே கிடைக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பீச்சுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் சாமி பார்த்துட்டு அப்படியே நேர் ஸ்ட்ரெயிட்லேயே பீச் இருக்குது. ஸோ இந்த தேர் திருவிழா தான் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி 5வது வெள்ளி நடக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்காதுங்க. அன்றைக்கி பயங்கர க்ரௌடாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வந்துட்டோம். ஒரே நேர் ரோடு தான் பாருங்கள். கருவாடெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மலையனூர் கோயில் போகும்போது நான் கருவாடு பார்த்துருக்கேன். வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அதோட இந்த கோயிலில் தான் கருவாடு, மீன் பஜ்ஜி எல்லாமே இங்கே விற்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து உடனே நான்வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற இடத்துல இந்த கோயிலில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ பீச்சுக்கு வந்துட்டு அப்பாவும் பிள்ளையும் விளையாட போயிட்டாங்க. வாங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு மீன் எதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இங்கே கொஞ்சம் மீன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே மீன் கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா பாலகண்டன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. 2 பீஸாக போட்டு கூட நம்ம குழம்புல போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன். நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது பேர் தான் பாலகண்ட மீன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீன்லாம் வாங்கியாச்சு. அப்படியே போகிற வழியில் திருவிழா கடைனாலே இந்த மரவள்ளி சிப்ஸ் இதெல்லாம் தானே, அதை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இங்கே வாழை மீன் பஜ்ஜி போட்டு வச்சுருந்தாங்க. முட்டை பஜ்ஜி இது எல்லாமே இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இந்த விலாக் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜாலியாக போயிட்டு வந்தோம். என் பையனையும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவருக்கு பீச்சில் விளையாடல, நல்லா குளிக்கலைன்றது தான் ஒரு கவலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் அது வந்து அவரோட ஆசையை நிறைவேற்றிடணும். அவ்வளோதான். சூப்பராக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. முடிஞ்சால் நான் ஃப்ரைடே வந்து அந்த தேர் திருவிழா ஆடி 5வது வெள்ளிக்கு தேர் திருவிழா பார்க்க முடிஞ்சால் அதையும் நான் விலாகாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.